ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாதத்தை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் லாங் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்பு ரொம்ப ஹீட் உடம்பு அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் இதை வந்து வீக்லி 1 or 2 டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அரிசி வந்து இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அப்படிங்கிறது நான் ஊற வச்சுருக்கேன். அளவில் சொல்லணுன்னா ஒரு 1/4 கிலோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, ஒரு டம்ளருக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்படிங்கிறது கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் முழுசாகவே வந்து போடலாம். அது சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக வந்து நம்ம வெந்தயம் வந்து நம்ம சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை ஃபஸ்ட்டே நீங்கள் தனியாக லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பொடி நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பொன்னிறமாக வறுத்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் அப்படி ஆட் பண்ணும்போது யாரும் முழுசாக இருக்கிறத வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதோட மனமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புளிக்குழம்புக்கு, புளி சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளியும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னே எந்த சமையலாக இருந்தாலும் உப்பு வந்து சேர்த்துட்டு வதக்கணுன்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ வெந்தயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரி சிறுகசை படிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் வறுக்கிறது நல்லா வறுக்காமல் கொஞ்சம் பத்தாமல், அதாவது கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது அப்படின்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சாதம் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட நீங்கள் ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக வந்து நீங்கள் அரிசிக்கு என்ன தண்ணி வைப்பீங்களோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்து வைங்க. அது மாதிரி ஒரு 3 விசில் விடுற இடத்துல இதுக்கு வந்து ஒரு 4 விசில் 5 விசில் கூட நீங்கள் விடலாம். கொஞ்சம் சாதம் கொலகொலன்னு இருந்தது அப்படின்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு இது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2.5 டம்ளருக்கு நான் வந்து 5 டம்ளருங்கிறது நார்மலாக ஊற்றுவோம். நான் நார்மலாகவே சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் ஊற்றுவேன். இதுக்கு 1 டம்ளர் நான் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கிறேன். அது மாதிரி நம்ம வைக்கக்கூடிய அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து வைக்கணுமா, கொஞ்சம் நிறையா வைக்கணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சில அரிசி வந்து சரியாக வைக்கும்போதே கொலன்னு ஆகிடும். ஒரு சில அரிசி வந்து நல்லா சாதம் ஆகி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெந்தயத்தூளும் நெய்யும் ஆட் பண்ணது மூலமாக நமக்கு அது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கு. அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது கூட சைடிஷ்க்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க ஊறுகாய் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் ஏதாவது நீங்கள் டிஃபன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக செய்யலாம். இல்லை லஞ்சுக்கு திடீர்னு நீங்கள் வந்து டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, வயிறு வந்து வலிச்சு வெளியில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, லூஸ் மோஷன் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாப்பாடு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சரியாயிடும் உங்களுக்கு. அது மாதிரி இந்த ஸ்பின்னிங் மில்ஸ்லலாம் வந்து வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்கவங்க, ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்தி. வெந்தயம் வந்து பெரும்பாலும் நம்ம சாதத்தில் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு, என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இதில் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. காரம் இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விசில் வந்து நீங்கள் நார்மலாக 3 விசில் விடுவீங்க அப்படின்னா இதுக்கு 4-5 விசில் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த சாதம் வந்து நல்லா கொலகொலப்பாக நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விசிலும் வந்து அடங்கிருச்சு. இப்போ சாதம் பார்க்க இப்படி தான் இருக்குது. இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கீரி தான் நம்ம போட்டிருக்கோம். பொடி பொடியாக நறுக்குனா தான் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மாதிரி முழு மிளகாயை நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிண்டிக்கலாம். இல்லை காரம் வேணுங்கிறவங்க அதை அப்படியே வச்சு நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோதான், சாப்பாடு ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.